மிகப்பெரிய அளவிலே பெண்கள் வாக்களிக்காததுக்கு என்ன காரணம்னா, ஏறத்தாழ போதை கலாச்சாரத்தை இரும்பு கரங்கொண்டு ஒடுக்குவதிலே நிர்வாக ரீதியாக தோற்றுப்போனது ஒரு முக்கியமான காரணம். அதனால ஐடி விங்கு, திமுக ஐடி விங்குக்கும் டிவிகேவோட ஐடி விங்குக்கும் நடந்த போர்ல டிவிகே ஐடி விங்கு ஜெயிச்சிருச்சுங்கிறதான் கலதார்த்தம். இந்த தேர்தல் நடந்த இந்த வீழ்ச்சியில எனக்கு வெகுவாக கவர்ந்த விஷயம் என்னன்னா, இந்த முறை பணநாயகம் வீழ்த்தப்பட்டிருக்கு, மதவெறி வீழ்த்தப்பட்டிருக்கு, இந்த தேர்தலில் சாதி வெறியும் வீழ்த்தப்பட்டிருக்கு, பணவெறியும் வீழ்த்தப்பட்டிருக்கு. அதற்கு பதிலாக ரசிக வெறி உருவாயிருக்கு. சினிமா ரசிகர் மன்றம் வைத்ததுனாலயோ, பாப்புலரா இருக்கிற ஒரு ஹீரோங்கிறதுனாலயோ, அவர் மாற்றத்தை பேசினாருங்கிறதுனாலயோ ஒரு அதிகாரம் கைமாறினால் அவர்கள் சமூக பொறுப்புணர்வோடு அந்த பகுதி மக்களின் பிரச்சனையை தீர்ப்பார்களா? இப்ப நீங்க இன்னைக்கு நாகப்பட்டினத்துல கொலை நடந்திருக்கு, 3 கொலை. சட்ட ஒழுங்கு இன்னைக்கு சீரழிந்திருக்கு, போதை கலாச்சாரம் இன்னும் இருக்கு. சரி, ஆட்சி ஏற்று ஒரு 4 நாள் தான் ஆகுது, அதனால விமர்சனம் செய்யாம இருக்காங்க எல்லாரும். 4 வருஷம் கழிச்சு விமர்சனம் செய்யாம இருப்பாங்களா? இல்ல 4 மாசம் கழிச்சு விமர்சனம் செய்யாம இருப்பாங்களா? நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜா கம்பீரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திமுக சார்பில் நடந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருக்கிறாங்க. தோல்விக்கான முக்கிய காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ நான் உங்ககிட்ட முதல்ல கேட்குற கேள்வி, திமுகவினுடைய இந்த தோல்விக்கு முக்கிய காரணமாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க? திமுகவினுடைய தோல்விக்கு மிக முக்கியமாக இருந்த காரணத்தில் நான் கருதுவது தலைமுறை இடைவெளி. புதிதாக வரக்கூடிய இளைஞர்களினுடைய மனப்போக்கு என்னவாக இருக்கிறது, அவர்கள் எதை விரும்புகிறார்கள், அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள், சமூகம் பற்றி அவர்களுடைய புரிதல் என்னவாக இருக்கிறது, அந்த ஏஜ் குரூப்பினுடைய அலைதான் தங்கள் குடும்பங்களிலே அவர்கள் சொல்லி பல பேரை பெற்றோர்களை தங்கள் பக்கம் திருப்பி வாக்களித்திருக்கிறார்கள். 1,72,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிற தாவேகாவில் ரசிகர்களின் ஓட்டு என்பது 50 லட்சம் தான். ஏறத்தாழ 1.25 கோடி பொதுமக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த மாற்றத்தை ஏறத்தாழ கணிக்க தவறிவிட்டார்கள் என்பது மிக முக்கியமானது. பெண்களுடைய வாக்கு பெரிய அளவிலே ஒர்க் ஆகாததற்கு என்ன காரணம், மிகப்பெரிய அளவிலே பெண்கள் வாக்களிக்காததற்கு என்ன காரணம்னா, ஏறத்தாழ போதை கலாச்சாரத்தை இரும்பு கரங்கொண்டு ஒடுக்குவதிலே நிர்வாக ரீதியாக தோற்றுப்போனது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு ஸ்டாலின் பல முயற்சிகள் எடுத்தாலும் அதற்கான சரியான ஒத்துழைப்பு, கடும் நடவடிக்கைகள் எல்லா மட்டங்களிலும் பாயவில்லை. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய காரணமாக மாறி இருக்கிறது என்பது கள நிலவரமாக இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்திருக்க வேண்டும் என்பது முக்கியமான விஷயமா நான் கருதுறேன். இன்னைக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். என்ன அப்படின்னா, டீ கடையில் உட்காந்து நீங்கள் பேச அவசியம், சோஷியல் மீடியாவிலையும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான இம்பேக்டாக இப்போ பார்க்கப்படுது. ஸோ இந்த சோஷியல் மீடியாவையும் திமுக கணிக்க தவறிவிட்டதா? அதாவது நம்ம டிவிக்கு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒரு மனிதனுடைய ரிமோட் கண்ட்ரோலாக மொபைல் ஃபோன் மாறிவிட்டது. இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாதவர்கள் ஏறத்தாழ இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமளவிலே பயன்படுத்துகிறார்கள். அப்போ எல்லா தகவல்களும் அதிலே கொட்டி கிடக்கிறது. ஒரு இன்ஸ்டாகிராமில், ஒரு ரீல்ஸில், ஒரு ஷார்ட்ஸில், ஒரு யூடியூப் வீடியோவில் காட்சி ஊடகங்களின் வழியாக பல தகவல்கள் பரப்பப்படுகிறது. அதெல்லாம் உண்மைன்னு நம்புகிறான் எல்லாருமே. அது சரியான தகவல் தானா என்று தெரிவதற்கு முன்பே அது உண்மைதான் நம்புகிறான். இப்போ நீங்கள் உதாரணத்திற்கு கரூர் சம்பவத்தில் நெரிசல் மரணம் ஏற்பட்டது விபத்து என்று சொன்னால் இதுதான் யதார்த்தம், உண்மை. ஆனால் அது திமுக தான் செஞ்சிச்சுங்கிற ஒரு பரவலாக்கத்தை அவர்கள் செய்ய முடிந்தது அவர்களால். இன்ஸ்டாகிராம் மூலமாக பல சமூக ஊடகங்களில் அவர்களால் சோசியல் மீடியா வழியாக பரப்ப முடிந்ததில்ல. அப்போ அங்கெல்லாம் அந்த அந்த ஏஜ் குரூப்பை கனெக்ட் பண்ணுறதுல ஒரு மூத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய, ஏன்னா ஒரு பரம்பரை அரசியலிலே இருக்கிறவர்கள், காலங்காலமாக அரசியலில் இருக்கிறவங்க,
நீண்ட நெடுங்காலமாக அரசியல் என்பது ஏதோ பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி, இப்படி தான் அரசியல் வடிவம் வந்து இருக்கிறது. வீடு வீடாக போய் கும்பிடுவது, வீதிதோறும் போவது என்பதுதான் அரசியலுடைய தேர்தல் நடைமுறையெல்லாம் இருக்கிறது. இதை தாண்டி ஒரு சிறிய தகவல் வழியாக கூட தேர்தல் பிரச்சாரத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத ஏறத்தாழ ஒரு திரை நட்சத்திரமாக இருக்கிறதுனாலையும் ஒரு பெரிய அளவில் வந்து விஜய் போன்ற நடிகர்களால் அதை செய்ய முடிந்தது. எதிர் திசையில் அது மாதிரியான ஒரு வசீகரத்தோட கூடிய ஒரு வைரலை அவர்களால் நிகழ்த்த முடியவில்லை. அதனால் ஐடி விங்கு, திமுக ஐடி விங்குக்கும் டிவிகேவோட ஐடி விங்குக்கும் நடந்த போரில் டிவிகே ஐடி விங்கு ஜெயிச்சிருச்சுங்கிறதான் கலதார்த்தம். அவர்கள் அதைத்தான் நம்பினாங்க. ஏன்னா மொத்தம் 17 தொகுதிக்கு தான் விஜய் போனார். எடப்பாடி பழனிசாமி கூட 200 தொகுதி போனார். இவர் எல்லா ஊர்களுக்கும் போகாத ஊர்களே இல்லைங்கிற அளவுக்கு திமுக வேலை செய்தது. ஆனால் களத்துக்கு போகாதவர்கள் வென்றிருக்கிறார்கள். இந்த மாற்றம் என்பது ஒரு தலைமுறை இடைவெளி. அதோட என்ன நினைக்கிறான்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சாமானியர்கள், எளிய மனிதர்கள், இளைஞர்கள்லாம் அரசியல் என்பது ஏதோ காலங்காலமாக உள்ள ஒரு மாவட்ட செயலாளர், ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே நீண்டகால அரசியலில் இருக்கிறவர்கள், அவர்களுடைய பிடிக்குள்ள தான் எல்லாமே இருக்குது. அமைச்சர்களாக இருக்கிறவர்கள், மாவட்ட செயலாளர் இருக்கிறவங்க, அதை வந்து இந்த தலைமுறை வெறுக்கிறான். சாதாரண மனிதர்களையும் வந்து அரசியலில் ஈடுபடுத்துவதற்கு எல்லா கட்சியிலையும் உறுப்பினராக சேர்த்துக்கிறான், அதிகார மையத்துக்குள்ள வராதாங்கிறான். இந்த தாவேகா என்ன செய்திருக்கிறது என்றால், எளிய மனிதர்களை, சாமானியர்களை ஒரு 7-8 பேர் 10 பேருக்குள்ளதான் விஐபிஎல். அதில் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஆதவர்ஜனா, நிர்மல்குமார், அருண்ராஜ் ஐஆர்எஸ் மாதிரி, ஒரு ராஜமோகன் மாதிரி ஒரு 10 பேருக்குள்ள தான் அறியப்பட்டவர்கள். அறியப்படாதவர்கள் தான் அதிகம். அவங்க 108 தொகுதி ஜெயிச்சாங்க அப்படின்னா 100 பேர் அறியப்படாதவர்கள், 8 பேர் தான் அறியப்பட்டவர்கள். அந்த 100 பேருக்கான அங்கீகாரம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய மாபெரும் வெற்றியாக மாறி இருக்கிறது. ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் வந்து தலித் மாவட்ட செயலாளர்கள் வந்து அந்த கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்குல்ல. சாமானியர்களை வந்து அந்த கட்சி நெருங்கியிருக்கு. இதைத்தான் 67 திமுக செய்தது. ஒரு குதிரை வண்டி ஓட்டுகிறவரை வைத்து அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல மன்னர் பாரம்பரியத்தில் இருக்கிறவர் தோற்கடிச்சிருக்கிறாரு. இது 67 நடந்திருக்கிறது. 77 எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் வந்து சாமானியர்களை வந்து தேர்தல் அரசியல் களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. இந்த தேர்தல் நடந்த இந்த வீழ்ச்சியில எனக்கு வெகுவாக கவர்ந்த விஷயம் என்னன்னா, இந்த முறை பணநாயகம் வீழ்த்தப்பட்டிருக்கு. கண்டிப்பா. இப்போ தாவேகா பணமே கொடுக்கலையான்னு கேட்டால், அந்த ஆதவர்ஜனா தொகுதியிலையும் புஷியான தொகுதியிலையும் பணம் புழங்கியிருக்கு. பெரும்பாலான இடங்கள்ல இந்த வீட்டுக்கு வீட்டு பணம் கொடுத்த இடங்கள்லாம் அது வந்து நடைமுறையில் வெற்றியை தரவில்லை. தேர்தல் அரசியலிலே பணம் பாதாள வரைக்கும் பாய்கிற ஒரு இடத்தை இந்த புதிய அலை வந்து பழுது பார்த்திருக்கிறது. இனி எதிர்காலத்தில் எந்த கட்சியுமே தேர்தலுக்கு பணம் கொடுக்க கூடாது. அப்படி ஒரு சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம். சோசியல் மீடியாவை பயன்படுத்துங்கள், இளைஞர்களை பயன்படுத்தணும். அதிகாரம் வந்து சுழற்சி முறையில் மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரு சிலரிடத்திலே அதிகாரம் தங்கி விடுகிறது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய வீழ்ச்சியா நான் பார்க்கிறேன். 67 காங்கிரஸ்ல மாற்றமாக இருக்கும் இல்லையா? இல்ல, இது ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய அலை வந்திருக்கிறது. இந்த அலையோடு போட்டி போடணும்னா இங்கேயும் திமுகவில் இளைஞர்களை இறக்கணும், அங்கேயும் சோசியல் மீடியா சண்டை இருக்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்து விட்டது. அதாவது எதிரி தான் நம்மளுடைய ஆயுதத்தை தீர்மானிக்கிறான். நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய எதிரி தான் தீர்மானிக்கிறான். அப்போ அவர்கள் என்ன ஆயுதத்தை எடுத்து வெற்றி பெற்றார்களோ அதே ஆயுதத்தை திமுக திருப்பி எடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறது. கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கொள்கையே இல்லாத கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க திமுக கிட்ட அவ்வளவு கொள்கை இருந்தது, கொள்கை ரீதியாக நடப்பவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கொள்கைகள் வந்து இளைஞர்கள் மத்தியில போய் சேரல. இதுவும் தோல்விக்கான ஒரு காரணமா எடுத்துக்க முடியுமா? அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நான் கூட அடிக்கடி சொல்வேன், ஐடி பார்க்கை வந்து உருவாக்கியவர் கலைஞர் என்பதை ஐடி பார்க்கிலே பணிபுரிகிறவர்கள் பல பேருக்கு தெரியவில்லை. ஏதோ அதாவது அரசாங்கம் வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்தின் வழியாக, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் வழியாக, அரசாங்கம் விடக்கூடிய ஒரு மினி பேருந்து வழியாக, நாம் வந்து அரசு கல்லூரியில் படித்ததன் வழியாக, இப்படித்தான் நம்மளுடைய பயணம் வந்து ஒரு ஐடி பார்க்கில் வந்து ஒருத்தன் வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு பயணம் இருக்குன்னா, அதில் அரசினுடைய பங்களிப்புன்னு ஒன்று இருக்கு. மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, மருத்துவக் கல்லூரி சார்ந்து ஒரு மருத்துவமனை இருக்கு. அதில் பல நவீன கட்டமைப்புகள்லாம் இன்றைக்கி வந்து அரசாங்க மருத்துவமனை என்பது ஒரு காலத்தில் ரொம்பவும் வந்து அவலட்சணமாக இருந்தது.
இன்றைக்கி வந்து அரசாங்க மருத்துவமனைகளுடைய கட்டமைப்பு வந்து மிகப்பெரிய அளவில் விரிவடைந்திருக்கிறது. இதெல்லாம் இந்த ஆட்சியினுடைய சாதனை பட்டியலில் சேரும். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, இது எல்லாவற்றையும் கடந்து ஏதோ ஒரு மாற்றம் வரணும்னு அவன் நினைக்கிறான். அந்த மாற்றத்திற்கு தகுதி மிக்கவர்களை தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களில் கொள்கை சார்ந்த இளைஞர்களை மட்டுமே கூட்டமாக கூட்டி அவர்களுக்கு அரசியல் பயிற்சி அளித்து அதன் மூலமாக ஒரு அலையை உருவாக்கி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் போல ஒரு அரசியல் உணர்வு சார்ந்த போராட்டத்தை உருவாக்கி ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தால் நம்ம எல்லாரும் பாராட்டத்தான் செய்வோம். ஆனால் இது எப்படி நடந்திருக்குன்னா, மத வெறி வீழ்த்தப்பட்டிருக்கு இந்த தேர்தலில், சாதி வெறியும் வீழ்த்தப்பட்டிருக்கு, பணவெறியும் வீழ்த்தப்பட்டிருக்கு. அதற்கு பதிலாக ரசிக வெறி உருவாயிருக்கு. சாதி வெறி, மதவெறி, பணவெறியை போல ரசிக வெறியும் ஆபத்தானதானே. கண்டிப்பா. ஒரு திரைப்படத்திலே ஒருவர் வந்து எல்லாருக்கும் தெரிந்த நடிகராக இருக்கிறார் என்கிற அந்த குவாலிஃபைடை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு முதலமைச்சராக முடியும் என்கிற நிலைமையை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படிங்கிறது வந்து அரசியலுக்காக வாழ்ந்தவர்கள், சிறை சென்றவர்கள், தியாகம் செய்தவர்கள், மக்கள் போராட்டங்களிலே களங்களிலே நின்றவர்கள்னு எல்லா ஊர்களிலும் இருக்காங்க. எங்கள் ஊரில் மீத்தேன் எடுக்கிறது கூடாதுன்னு போராடினவங்க, டங்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு போராடுறவங்க, ஆத்து மணலை கொள்ளையடிக்க கூடாது என்பதற்காக தடுப்பதற்காக போராடியவர்கள் என்று ஒவ்வொரு ஊர்லையுமே தங்களுடைய மண் காக்க, நிலம் காக்க, கனிம வள கொள்ளையிலிருந்து தன்னுடைய ஊரை காப்பாற்றுவதற்காக அப்படின்னு பல ஊர்கள் இருக்காங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து நரிக்குடி பக்கத்தில் ஒரு வேஸ்ட் லேண்ட் மாதிரி ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொட்டுவதில் அங்கு சுற்று வட்டாரத்திலே இருக்கக்கூடிய, நான் சொல்கிறது நரிக்குடிங்கிறது திருப்புவனத்துக்கு அருகே இருக்கிறது, சிவகங்கை மாவட்டத்தில். அப்போ அந்த நரிக்குடி சார்ந்த இடங்களில் அந்த மருத்துவ கழிவுகளை கொட்டுவதன் வழியாக பக்கத்து ஊர்களிலே எல்லாவற்றிலையுமே புற்றுநோய் பரவுகிறது. பல பேர் மருத்துவ டெஸ்ட் எடுக்கிறாங்க, உடம்பு சரியில்லாமல் போகுது, மருத்துவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னன்னு கேட்டால் புற்றுநோய் பரவுது. என்னையா காரணம்னு பார்க்கிற போது அந்த மருத்துவ கழிவுகளை அங்கே கொட்டுவதற்கு யார் அனுமதித்தது? அந்த ஊர் மக்கள் வந்து வெகுண்டு எடுக்கிற போது அந்த மருத்துவ கழிவுகள்லாம் கொண்டு வந்து மானாமதுரையில் கொட்டுன்னு சிப்காடு பகுதிகளில் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுகிற போது அதே பாதிப்பு இந்த மக்களுக்கு வரும்ல. அப்போ இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பாதிப்பு, அதன் வழியாக பரவுகிற நோய்கள், இதெல்லாம் யாரு செய்யற? அரசாங்கம் தானே செய்யுது, ஆளுகிற அரசாங்கம் தானே செய்யுது. அப்போ மிகப்பெரிய அதிருப்தி வருகிறது, போராட்டம் வருகிறது. இதையெல்லாம் கையில் எடுக்கக்கூடிய போராளிகள் கையில் அதிகாரம் போக வேண்டுமே தவிர சினிமா ரசிகர் மன்றம் வைத்ததுனாலையோ, பாப்புலராக இருக்கிற ஒரு ஹீரோங்கிறதுனாலையோ, அவர் மாற்றத்தை பேசினாருங்கிறதுனாலையோ ஒரு அதிகாரம் கைமாறினால் அவர்கள் சமூக பொறுப்புணர்வோடு அந்த பகுதி மக்களின் பிரச்சனையை தீர்ப்பார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்ப இந்த அலை வந்தது சமூகத்துக்கு நன்மை செய்வதற்கான அலையாக மாற்றப்படணும். இது ஒரு கவர்ச்சி அலையாக காணாமல் போய்விடக்கூடாது. அவர் நல்லா கோட்டு போட்டிருக்காருங்க முதலமைச்சர், ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. கண்டிப்பா. அதாவது ரசிகத்தன்மையோடு மட்டுமே பார்க்கப்படக்கூடிய விஷயம் அல்ல அது. ஏன்னா இன்னைக்கு நம்ம போடக்கூடிய ஒரு விதை வந்து மரமாவதற்கு நம்ம என்றோ வந்து உழைத்த ஒரு அரசு பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட வேண்டும்னு அன்றைக்கு உழைத்த ஒரு காமராஜரால, கல்வி கண் திறந்த காமராஜரால, ஒரு அதற்கு பின்பு வந்த தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா போன்றவர்களால், கலைஞர் போன்றவர்களால், ஜெயலலிதா போன்றவர்களால், எம்ஜிஆர், பல தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு வளர்ச்சி போக்கை தீர்மானிப்பதற்கு பல பேர் உழைத்திருக்கிறார்கள். அந்த தன்மை என்பது அறுபட்டு விடக்கூடாது, அதன் தொடர்ச்சி விடுபட்டு விடக்கூடாது. அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர் வரக்கூடாதுன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. சினிமாவிலிருந்து ஒரு கதாநாயகன் வரக்கூடாது, ஒரு ஹீரோ வரக்கூடாது, அல்லது அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஆட்சி மாற்றம் வரக்கூடாது யாரும் சொல்ல முடியாது. அதை பயன்படுத்தி கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்கிறது தான் நம்முடைய கேள்வி. அதை அவர் சிறப்பாக செய்தால் அவர் ஆட்சி தொடர்வதிலே மக்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அது குறைபாடாக இருந்தால், நிர்வாக சீர்கேடாக இருந்தால் அது விமர்சனத்துக்குரியதாக மாறும். நீங்க வந்து இன்று ஏற்கனவே இருந்த முதலமைச்சரை பார்த்து என்னெல்லாம் கேள்வி கேட்டீங்களோ அந்த கேள்வியை எதிர்க்கட்சி இன்னைக்கு கேட்கணும். கண்டிப்பா சார். அதே மாதிரி இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் காட்டமாகவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னால் வந்துட்டு அந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பை வந்து பார்க்க முடியல அப்படின்னா நீங்களாகவே முன் வந்து ரிசைன் பண்ணிக்கோங்க, போயிடுங்க அப்படின்ற மாதிரி. இது எதை குறிக்குது சார்? அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாரா ஸ்டாலின் அவர்கள்? அப்படி இல்லை, அந்த வெற்றி தோல்விக்கு அனைவருமே பொறுப்பு. தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு.
ஆனால் உண்மையிலேயே அவர் மட்டுமா பொறுப்பு? அத்தனை பேரும் பொறுப்பு. ஊர் கூடி தேர் இழுப்பதை போல தான் பொது வாழ்க்கை. எல்லாருடைய கைகளும் அதில் இருக்குது. ஆமாம். அப்போ ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அமைச்சர் தவறு செய்தாலோ, ஒரு மாவட்ட செயலாளர் தவறு செய்தாலோ, ஒரு எம்எல்ஏ தவறு செய்தாலோ, அது கட்சிக்கு வந்து அவப்பேரை உண்டாகும். அப்போ தனிமனித தவறுகள் என்பது ஒரு ஆட்சி அதிகாரத்தின் மீதான ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை உருவாக்கும். அதனால் ஏன் உங்களால் வெற்றி பெற முடியவில்லை? இவ்வளவு நலத்திட்டங்களை கொடுத்து, நான் முதல்வன் திட்டத்தை கொடுத்து, புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து, லேப்டாப் கொடுத்தது, இப்படி எத்தனையோ விஷயங்களை செய்ததற்கு பின்பும் ஏன் இந்த ஆட்சி வேண்டாம் என்று மக்கள் தூக்கி எறிகிறார்கள்? அப்போ யாருடைய நடவடிக்கையிலே மக்கள் அதிருப்தி விட்டார்கள்? அது கட்சிக்காரர்கள் நடவடிக்கையா, அதிகாரிகள் மீதான கோபமா, நிர்வாக சீர்கேடா? பல கேள்விகள் இருக்குல்ல. மக்கள் வந்து இவ்வளவு சலுகைகள் செய்ததற்கு பின்பும், இவ்வளவு உரிமைகளை தந்ததற்கு பின்பும் இன்னொரு மாற்றம் வேணும்னு ஏன் போறான்? அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அப்படிங்கிறனால அவருடைய கோபம் நியாயமானதான். சார், அதே மாதிரி சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா திமுகவோட அமைச்சர்கள் வந்து நிறைய பேர் வந்து தோத்துருக்காங்க. அப்படின்னும் போது அந்தந்த இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த அமைச்சர்களும் சரி, அவர்களுடைய அடிப்படைகளும் சரி, மக்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப கடுமையாக இருந்துட்டாங்க, ரவுடிசத்தை காட்டினாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் பரவலா இருக்கு. இதை ஒத்துக்கிறீங்களா சார்? இல்லை, அதெல்லாம் உண்மை கிடையாது. ரவுடிசம்லாம் காட்ட முடியாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் நாக்க துருத்துனா கூட வீடியோவை எடுத்து ஷார்ட்ஸ் போட்டு 100 தடவை ரிப்பீட் போடுவாங்க. அது வந்து சின்ன தனிமனித தவறுகள் என்பது கோவதாபமாக பேசுனது, ஒரு அமைச்சர் ஓசி பஸ்ன்னு சொன்னாருன்னு சொல்றது, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சறுக்கல்களை கூட பூதாகரமாக மாற்றியிருக்காங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் கொலை நடந்திருக்கு, 3 கொலை. ஆமாம். சட்ட ஒழுங்கு இன்றைக்கும் சீரழிந்திருக்கு. போதை கலாச்சாரம் இன்னும் இருக்குது. சரி, ஆட்சி ஏற்று ஒரு 4 நாள் தான் ஆகுது, அதனால விமர்சனம் செய்யாமல் இருக்காங்க எல்லாரும். 4 வருஷம் கழிச்சு விமர்சனம் செய்யாமல் இருப்பாங்களா? இல்லை 4 மாதம் கழிச்சு விமர்சனம் செய்யாமல் இருப்பாங்களா? அப்போ இப்போ தான் வந்து பேசுகிறாங்க ஆதவர்ஜனா போன்றவர்கள்லாம் போதைப் பொருளை வச்சுருந்தா குண்டர் சட்டம் பாயும் பேசுகிறாங்க. அப்போ அது ஒரு நாளில் வந்து எல்லாம் மாறிவிடாது. ஒரு ஆட்சியினாலேயோ ஒரு நிர்வாகத்தினாலேயோ எல்லாத்தையுமே வந்து முற்றிலுமாக வந்து சரி செய்து விடுவது அப்படிங்கிறது நடைமுறையில் ரொம்ப சிரமமானது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது தான், 8 கோடி பேருக்கு 1.5 லட்சம் போலீஸ் தான். இவர்களை வைத்து எப்படி வேலை வாங்க போகிறோம்னு ஒரு கேள்வி இருக்குது. இங்கே ஊழலை ஒழிக்கிறோம், முறைகேட்டை சரி செய்கிறோம்னு சொல்லலாம். என்ன முறைகேட்டுக்கு காரணமானவர்களோ அதே அதிகாரிகள் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருப்பாங்க அதிகபட்சம். நீங்கள் ஒரு ஐஏஎஸ் எங்கே போடுவீங்க? அதிகபட்சம் இடமாற்றம் செய்வீங்க, பதவி மாற்றம் செய்வீங்க. அவர் அதிகாரி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம், நமக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அரசு நிர்வாகம் சார்ந்த கட்டமைப்பு, அது நெடுநாள் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் அவங்க செய்த தவறுகளெல்லாம் ஒரு நாளில் திருத்தி கொள்வார்களானா கிடையாது. இது சினிமா கிடையாது. கிளைமாக்ஸ் நெருங்கும் போது வில்லை திருந்திட்டாங்க சொல்கிற மாதிரி பாடம் சினிமா கிடையாது. இது வாழ்க்கை. அதனால் அவர்கள் வந்து ஒரு முயற்சி செய்கிறார்கள் என்கிற பட்சத்தில் மக்கள் அதை வரவேற்பாங்க. அதே சமயத்தில் இந்த கடந்த கால ஆட்சி என்பது முற்றிலும் ஒரு மோசமான ஆட்சின்னு யாரும் சொல்ல முடியாது. அதில் சில தவறுகள் இருக்கிறது. அதிகார மட்டத்திலே சில தவறுகள் நடந்திருக்கிறது, அரசியல் மட்டத்தில் சில தவறுகள் நடந்திருக்கு. இளைஞர்களை வந்து நம்ம கணிக்க தவறிவிட்டோம், அல்லது அரசியல் படுத்த தவறிவிட்டோம். நம்ம அவனை பார்த்தது அணில்கள், தற்கொலைகள்னு சொன்னமே தவிர அவன் ஏன் அப்படிப்பட்ட மனநிலைக்கு ஆளானான் என்பதற்கு அதற்கான சாத்தியங்களை நம்ம உருவாக்க தவறிவிட்டோம் அப்படிங்கிறது அது ஒரு பதிலாக இருக்கிறது. திமுக பற்றி பேசுகிற இதே வேளையில் வந்துட்டு அதிமுக பற்றியும் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அதிமுக எப்படி ஊராக உடைவது அப்படிங்கிறது அந்த இயக்கத்துக்கு நல்லதல்ல அப்படின்னா கூட இனி அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு கணிக்கிறீங்க? அதிமுக மீண்டும் ஒரு முறை அதிகார மையத்திற்கோ ஆட்சி கட்டலுக்கோ வராது என்பதை அந்த கட்சிக்காரர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல். முதல் தேர்தலிலேயே 35% அடைந்து விட்டார் விஜய் என்கிற போது, இது எம்ஜிஆரோ என்டிஆரோ யாருமே வாங்காத இடத்தை அவர் அடைந்து விட்டார். சென்னை மாதிரி மாநகரங்களிலே எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்திலே கூட திமுக வீழ்ந்தது கிடையாது. இன்றைக்கு அது வீழ்த்தப்பட்டிருக்கு. அப்போ முதன்மை கட்சியை வீழ்த்துவதற்கான 2ஆம் நிலையை அதிமுக இழந்து விட்டது, எதிர்கட்சி வரிசையை இழந்து விட்டது. அப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்கிற இருதுருவ அரசியலிலே 3வது இடத்துக்கு நகர்ந்ததற்கு பின்பு, எப்படி 67 காங்கிரஸ் தோற்றதற்கு பின்பு எதிர்கட்சி வரிசையில் இருந்தது, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோம்னா அது 3வது இடத்துக்கு போனது. 3வது இடத்துக்கு போன காங்கிரஸ் முதல் இடத்துக்கு வரவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு துணைநிலை அமைப்பாகவே இருக்கிறது. மாப்பிள்ளை ஆக முடியவில்லை, மாப்பிள்ளை தோழனாகத்தான் ஆக முடியுங்கிற இடத்துல அதிகார மையத்துக்கு வர முடியாத இடத்திற்கு காங்கிரஸ் போய்விட்டதில்ல. அதுவும் ஆளுங்கட்சியாக தானே இருந்துச்சு. அது மாதிரி ஏறத்தாழ இவர்களும் அந்த 3வது நிலைக்கு போனதுனால
இனி நாம் அதிகாரத்துக்கு வரவே முடியாது. ம் அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த அமைச்சரவையில் பங்கேற்கலாம். ம் பெரும்பான்மைக்கு தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசிற்கு உதவுவதாக உள்ளே போய் நாம் வந்து 6 அமைச்சர்களை கைப்பற்றலாம், அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்கிற பேரம் படித்திருக்கிறது. தன்னை தூய சக்தி என்று சொல்லிக்கொண்ட ம் தமிழ்நாட்டுக்கு இன்று முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறவர் 25 எம்எல்ஏக்களை தன் பக்கம் திருப்பி இருக்கிறார், ஒரு கட்சியை உடைத்திருக்கிறார். அப்போ குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு வருகிறது. கண்டிப்பாக. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.